நீர் பூத்த நெருப்பு போலன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளிப்படையா நெருப்பு அணைஞ்சு போயிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதுக்குள்ள அதோட கங்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். லேசா ஒரு பொறி கிடைச்சா மறுபடியும் நெருப்பு பத்திக்கும். இந்த பழமொழியை அமெரிக்கா ஈரான் பிரச்சனைக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குதுன்னு இஸ்ரேல் போர் தொடுக்க இடையில புகுந்து அமெரிக்கா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் போட்டது. இதனால போர் முடிவுக்கு வந்தாலும் கூட ஈரான் ட்ரம்ப் மேல எக்கச்சக்க கான்ல இருக்கான். நிலைமை இப்படி இருக்க ட்ரம்பை தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஈரான் மக்கள் நிதி வசூல் நடத்திட்டு வர்ற விஷயம் வெளியாகி உலக அரங்குல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்காக இரத்த ஒப்பந்தம் அப்படிங்கிற பேர்ல இதுவரைக்கும் சுமார் 4 கோடி ரூபாயை நிதியா அந்நாட்டு மக்கள் திரட்டி இருக்காங்க. இன்னும் 6 கோடி ரூபாயை நிதியா திரட்டி ட்ரம்பை யாரு போட்டு தள்ளுறாங்களோ அவங்களுக்கு இந்த 10 கோடி ரூபாயை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். சரி, மக்கள் தான் ஏதோ கோபத்தில் இருக்காங்க போல நினைச்சா அந்த நாட்டு மூத்த அதிகாரி ஜவாத் லாரிஜானி இன்னும் ஒரு படி மேல போய் பகிரங்கமா மிரட்டி விட்டுருக்காரு. லேட்டஸ்டா அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவில் உள்ள பங்களாவுக்கு ட்ரம்ப் அடிக்கடி வருவாரு. அவர் அங்க சூரிய கொடிகள் எடுக்கிறப்ப ஒரு ட்ரோன் அனுப்பி ட்ரம்ப் ஜோடிய மொத்தமா முடிச்சு விட்டுலாம்னு பேசியிருக்காரு. ஈரானோட அணு ஆயுத நிலையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது, அப்புறம் ஈரான் ராணுவ ஜெனரலாக இருந்த காசிம் சுலைமானியை கொன்னது அப்படின்னு ட்ரம்ப் மேல ஈரானுக்கு எக்கச்சக்க வன்மம் இருக்கு. இதனால மறுபடியும் ஒரு போர் வந்துருமோ அப்படின்னு உலக நாடுகள் அச்சத்துல இருக்கு. ஆனா ஈரானோட இந்த மிரட்டலுக்கு ட்ரம்ப், நான் 7 வயசுல இருந்தே சூரிய கொடியில் எடுக்கிறது இல்லை அப்படின்னும் அவங்க என்ன பயமுறுத்தி பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப கூலா பதில் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் விஷயத்துல ஈரானோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்க போகுதுன்னு நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஈரான் நாட்டோட இந்த மிரட்டல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.